ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு RENU YUM TREATS. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி விட்ட தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. உடனடியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட தனியா, இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 6-7 பூண்டு, இதெல்லாம் போட்டு ட்ரையாக நல்லா தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நான் 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை பாதியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் நீங்கள் ஒரு 4 தக்காளி கூட போட்டுக்கலாம். அப்புறம் நான் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கணும். உங்கள்கிட்ட புளியில் கொட்டையெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடணும். இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் 500 ml வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஜாரில் விட்டு இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரசம் எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்துட்டேங்க. இப்போ நான் இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கை போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் வேணுமான்னு சொல்லி. சப்போஸ் காரம் பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்தை தாளித்து விடுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு நான் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்த பிறகு அதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெந்தயத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடுங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை கடாயில் தூக்கி கொட்டிடலாம். இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. அதாவது நம்ம எப்போவுமே ரசம் தாளித்த பிறகு பக்கத்துலேயே இருந்து ரசம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஓரத்துலலாம் லைட்டாக கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ரசம் நம்ம தலைப்புலன்னு கொதிச்சுதுன்னா அதோட டேஸ்ட்டும் மனமும் மாறி ரசம் நல்லாவே இருக்காதுங்க. அது இந்த ரசத்துக்கு நம்ம மிளகு சீரகம் தனியாக அப்பப்போ அரைச்சி விடுறதுனால கூடுதல் சுவையோட ரொம்ப மணமாக இருக்குங்க. ரசம் பிடிக்காதவங்க கூட இந்த ரசத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம ரசத்தை சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.